புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். மத்திய அமைச்சகம் கொடுக்கக்கூடிய புள்ளிவிவரங்கள் தரவுகள் அடிப்படையில தான் அவங்க கொடுத்திருக்காங்க. டேட்டாவை அவங்களாக தயாரிக்கல. எந்த ஊடகங்களும் டேட்டாவை அவங்களா தயாரிக்கல, இந்து பத்திரிகையும் தயாரிக்கல. மத்திய அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் புள்ளிவிவரங்கள் அடிப்படையில அவங்க அந்த தகவலை கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். அதை நம்ம ஏத்துக்க தானே வேணும். வேற யார் கொடுக்கிற தகவல்களை தரவுகளை பெற முடியும்? எந்த ஊடகமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எந்த தனி மனிதரா இருக்கட்டும், நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, நாங்க சுட்டிக்காட்டுறது ராகுல் காந்தி பேசிய பேச்சை சுட்டி காண்கிறோம். இதுதான் சுட்டிக்காட்டு. அவர் பேசியிருக்கார். இது ஒரு முறை இல்ல, பல முறை இது மாதிரியான பேச்சுக்களை அவர் பேசியிருக்கார். அது மட்டுமல்ல, நீங்க அவர் ரஃபேல் குறித்து பேசினதாகட்டும், உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதாகட்டும், அதெல்லாம் அப்பப்ப நம்ம விவாதிச்சிருக்கோம். இல்ல, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விவாதிக்க முடியாது. ராகுல் காந்தி உத்தமர் என்று பொய்யே பேசல, நாங்க பொய் பேசுறோம்னு சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கு இன்னைக்கு விவாதம் நடத்த முடியுமே தவிர அதுக்கெல்லாம் எல்லா பேச்சுக்கும் நம்ம பேச அதற்கெல்லாம் அவர் நீதி முன்னால் நிக்க வைக்கப்பட்டார் இல்லையா? அது மாதிரி மோடி நிக்க வைக்கிறீங்களா இந்த பேச்சுக்கு? நீங்க அதை உதாரணமா காட்டுறதா இருந்தா அதற்கெல்லாம் நீதி முன்னால் நிற்க வைக்கப்பட்டார் அல்லவா ராகுல் காந்தி? நீதிமன்ற செல்வதற்கு உரிமை இருக்கிறது. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பல தீர்ப்பு வரவேற்கிறீங்களே. ஏன் நீங்க தானே உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரைக் பண்ணா நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. சரி, நான் பத்திரிகையாளர்கள்ட்ட மட்டும் இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யறேன். நீங்க சார்ந்த அதே காங்கிரஸ் கட்சி தான் 1300 கோடியில பணம் பெற்றிருக்கிறது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் பெற்றிருக்கிறது. அதைத்தான் திமுகவும் செய்திருக்கிறது, அதைத்தான் காங்கிரஸ் செய்திருக்கிறது, அதைத்தான் பாஜகவும் செய்திருக்கிறது. தேர்தல் ஆணையமும் பிரதமர் பேச்சு குறித்து எந்த விதமான கருத்தும் சொல்லாம அமைதியாக இருக்குன்னு தேர்தல் ஆணையம் குறித்தும் விமர்சனங்கள் இருக்கு. தேர்தல் முடிகின்ற வரை தேர்தல் ஆணையம் எந்த கருத்தும் சொல்லாது. நன்றி. ஏன்னா எல்லா இடத்துலயும் தான். ரெண்டாவது கர்நாடகால சொன்னாங்க எல்லா தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கு. எல்லா இடத்துலயும் பலவீனம் 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 அப்படி சொல்றாங்க. இந்த பலவீனம் தான் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு யார் என்று சொல்கின்ற போது மோடின்னு சொன்ன மாநிலங்கள் தான் இந்த வரிசையான மாநிலங்கள். பலவீனம்னு இவர்கள் சொன்ன மாநிலம். நீங்க சொல்ற வீடியோ டாக்டர் வீடியோ சார், அது ரஜினி சர்வதேசாவுடைய வீடியோ. உயிரோடு இருந்தவரை இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த 77 தவிர மற்ற காலங்களில் எல்லாமே எல்லா மாநிலமுமே மத்திய சர்க்கார் என்று சொன்னால் இந்திரா தலைமை. எதிர்க்கட்சிகள் எண்ணிக்கை குறையும்ன்றாங்க, பாஜக எண்ணிக்கை பெரும் நம்பிக்கை. நம்ம பார்க்கலாம். பதட்டப்படுறது எதுக்கு? இப்ப பிரியன் கொடுக்கிற ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்துட்டாருன்னா நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எதுவுமே பேச விட மாட்டேங்கிறேன். பிரதமர் மோடி சிறப்பா தான் பேசினாரு. அவர் பேசுனதுல தவறில்ல அப்படின்னா அப்போ அவரோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல இருக்கிற இணையதளத்துல இருந்து அவரை அந்த பர்டிகுலர் ஸ்பீச்சை பார்ட் இருக்கு இல்லையா, இப்போ எல்லாரும் நாடே விவாதிச்சுட்டு இருக்குல்ல, அந்த பார்ட்டை ஏன் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நீக்கிட்டாங்க? அவர் ஸ்பீச் எல்லாமே அப்லோட் ஆகும் அவரோட அபிஷியல் வெப்சைட்ல. அந்த வெப்சைட்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அவர் பேசிய அந்த இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய பகுதியை நீக்கிட்டாங்க. எதுக்கு நீக்கிறாங்க? அது சர்ச்சை இல்லையா? அதை விட்டுறலாம்ல. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.